வணக்க மக்களே, இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த செகண்ட் ப்ரோமோல நாமினேஷன் பத்தி தான். ஓப்பன் நாமினேஷன் 11வது வாரம் ஓப்பன் நாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஓப்பன் நாமினேஷன்ல யார் யார் நாமினேட் ஆயிருக்கா, என்ன ஏதுங்கிற டீடைல் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சோ அதுக்கான லிங்க் இந்த இடத்துல கொடுக்குறேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் லிங்க் டீடைல் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி இந்த ப்ரோமோல செகண்ட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் நாமினேட் பண்றாங்க, முத்துக்குமரன் எல்லாரும் சேர்ந்து அருண் அடிக்கிறாங்க. சோ என்ன ஏதுங்கிறத டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு நீங்க கொடுக்குற ஒரே ஒரு லைக் எனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க நம்புறேன். முதல்ல இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் எடுத்த உடனே முத்துக்குமரன் அருண் பிரசாத் அடிக்கிறாங்க. சோ வரிசையா அருண் பிரசாத் ஜாக்லின்ல இருந்து எல்லாருமே ஒரு அட்டாக்கிங் விழுந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த ஓப்பன் நாமினேஷன் எங்க வேலை செய்யுது அப்படின்னா இன்னைக்கான கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்ல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டரா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நிக்கிறாங்க, ஜாக்லின் கேப்டன் ஆகணும்னு சொல்லி. பட் அதே சமயம் ஜாக்லினை சௌந்தர்யா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி அருண் பிரசாத் ஆல்ரெடி ஒண்ணுதான், ஏன்னா போன வாரமே அருண் பிரசாத் பண்ண தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் இருப்பாப்லன்னு தெரியும். ஸோ அவர் பண்ண விஷயங்கள் அவர் அன்ஃபேர் எல்லாம் யாருமே நாமினேட் பண்ணல. அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சரியா? ஸோ இந்த ரெண்டு பேரோட ஓப்பன் நாமினேஷன் இந்த ஒரு விஷயம் தான் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ரயான் வந்து மஞ்சரி நாமினேட் பண்றாரு. பட் என்ன ரீசனுக்கு நாமினேட் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. சோ என்ன ஏது அப்படிங்கறத லைவ்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீடைலா அப்டேட் போடுறேன். இந்த ப்ரோமோல இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, சௌந்தர்யா கேப்டன் ஆகணும்னு சப்போர்ட் பண்றாங்க ஜாக்லினுக்கு. பட் இப்போ சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் நாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அருண் கிட்ட ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்க, பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஜாக்லினுக்கு அருண் சப்போர்ட் பண்ணாம ஒரு குரூப்பிசம் ஃபேவர் பண்ணி அங்க போனது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அருண் எந்திரிச்சு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி போனப்போ ஒரு மாதிரி சிரிச்சு பார்த்தாங்க. சோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னா. சோ ஆல்ரெடி ஜாக்லின் வந்து எப்படா சிக்குவான்னு நினைச்சிருந்தாங்க, வச்சு அடிச்சு விட்டாங்க அப்படிதான் சொல்லணும். சோ இந்த வாரத்துல யார் எவிக்டாவா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல விட்டுட்டு. என்னோட ஆப்ஷன்ல 3 பேர் இருக்காங்க, அஞ்சிதா, ரயான், ரஞ்சித். இந்த 3 பேர்ல யார் எவிக்டானா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஜாக்லினை சௌந்தர்யா எதுக்காக நாமினேட் பண்ணாங்க, இந்த ஓப்பன் நாமினேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.